ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் எடுக்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்கிற லாங்குவேஜ் ஃபண்டமெண்டல்ஸ். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு டாபிக் ஒரு லாங்குவேஜை பற்றி நம்ம படிக்கிறோம்னா அதோட பேசிக்ஸில் வந்து நம்மளோட எஃபர்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் பின்னாடி ஒரு எல்லா கான்செப்ட்லேயும் ரொம்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் இதில் வந்து இப்போ ஃபண்டமெண்டல் லாங்குவேஜஸில் என்னென்ன டாபிக் எடுக்க போகிறோங்கிறத நான் சொல்கிறேன். அது வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பைத்தான், ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான், limitations of Python, flavors of Python, Python versions, identifiers, reserved word, data types. இந்த டேட்டா டைப்ஸில் ரெண்டு வகையானது 14 டேட்டா டைப்ஸ் அண்ட் டைப் கேஸ்டிங். டைப் கேஸ்டிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறதுட்ட டைப் கேஸ்டிங். ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷனில் போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பைத்தான்னா என்ன? தயவு செஞ்சு இது ஒரு கொடி வகையான பாம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பைத்தான்னா பாம்பும் இருக்குது. ஆனால் டெக்னிக்கலாக நம்ம ஒரு இது சொல்கிறோம் பைத்தான்னா அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? இந்த பைத்தான் லாங்குவேஜ் மூலயமா நம்ம எந்த வகையான அப்ளிகேஷனும் க்ரியேட் பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம். லைக் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம், வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால்குலேட்டர் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கால்குலேட்டர் கூட நம்மளால பைத்தான் யூஸ் பண்ணி கோட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும். வெப் அப்ளிகேஷன் லைக் gmail.com அந்த மாதிரி கூட நம்மளால பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ பைத்தானுங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? இப்போ பைத்தான்ல வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா இது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவேன். ஹை லெவல் லாங்குவேஜ். உடனே எல்லாத்துக்கும் என்ன தோணும்னா ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்ன, ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட்டு கண்டிப்பாக. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது ப்ரோக்ராமரோட ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா ஈவன் ஒரு சின்ன பசங்க கிட்ட ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க கூட இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? நம்மளுக்கு வந்து இதோட லோ லெவல் திங்ஸ், அதாவது அந்த செக்யூரிட்டி, ஒரு ஸ்டோரேஜ், இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் பைத்தான் பார்த்துக்கும். நம்ம வெறும் கோடிங் எழுதுனோம்னா போதும், ஈஸியாக இருக்கும் கோட் பண்ணுறதுக்கும் எக்ஸிக்யூட் பண்ண. இப்போ உங்க கூட வேற யாராவது பார்த்தாங்கன்னா கூட அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் பைத்தான் இஸ் என் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட் இஸ் எ ப்ரோக்ராமர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் அப்படிங்கிறது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட தரேன். இப்போ வந்து எக்ஸாம்பிள், இப்போ ஏவோட வேல்யூ நான் 10ன்னு கொடுத்துக்கிறேன், பியோட வேல்யூ 20, சி வந்து ஏவை கூட பிஏ கூட ஏ வந்து கம்மியா இருந்துச்சுன்னா 13 கொடுக்கணும். சாரி, சி வேல்யூ வந்து 30 இஃப் ஏ கிரேட்டர் தென் பி. பிஏ கூட ஏ வந்து அதிகமா இருந்துச்சுன்னா 13 எடுத்துக்கோங்க. ஓகேவா? இல்லாட்டினா 14 பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்தாரு. ஓகேவா? இப்போ பிரிண்ட் சி. இதுதான் பைத்தான் கோட் ஆக்சுவலா. ஓகேவா? இப்போ இந்த கோட்ல எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவை அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. நம்மளுக்கு நார்மலா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து பார்த்தான்னா கூட ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20, சியோட வேல்யூ வந்து ஏ வந்து பிஏ கூட அதிகமா இருந்துச்சுன்னா 30 இருக்கும், இல்லாட்டினா 40 அப்படிங்கிறது அவனுக்கே தெரியும். இதோட அவுட்புட், ஈவன் அவுட்புட்டை கூட அவனால சொல்ல முடியும். ஏன்னா ஏவை கூட பி பெருசு இல்லை, அதனால 40 தான் நம்மளுக்கு அவுட்புட் ஆகுறதுங்கிறது அவனே சொல்லுவான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அதை போட்டு காமிக்கிறேன். நான் என்னோட மிஷினில் ஆல்ரெடி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஆனால் உங்கள் மிஷினில் வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதை வந்து நான் இந்த டுட்டோரியலில் கடைசியாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப நேரம் எடுத்துக்காது, அது நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான். இப்போ வந்து நான் பைத்தான் கன்சோல் ஓப்பன் பண்ணுறேன், கமெண்ட் ப்ராம்ப்டில் இப்படி வரும். ஒன்ஸ் இப்படி வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டேன், பிக்கு வந்து 20 கொடுத்துட்டேன், சிக்கு வந்து 30 if a greater than b else 40
அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து பிரிண்ட் சீன் கொடுத்தா 40. ஏன்னா இது எல்லாத்துக்குமே தெரியும், அதனால ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இதுலயே உங்களுக்கு 2 இதாக சொல்லிக்கிறேன். இப்போ இது பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் இப்போ வந்து பைத்தான் பிரிண்ட்டுக்கு வந்து கேபிட்டல் பி கொடுத்து இது பண்ணீங்கன்னா அது எரர் த்ரோ பண்ணும். அதே மாதிரி நீங்கள் கொடுத்த வேரியபிள் நேம் அப்பர் கேஸில் ஏதாச்சும் ஒன்று போட்டீங்கன்னாலும் எரர் இது பண்ணும். அதனால கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்க பைத்தான்னா என்னன்னு கேட்குறாங்கன்னா, நீங்க எப்படி சொல்லணும்னா, பைத்தான் இஸ் a programming language and it is general purpose high level programming language அப்படின்னு சொல்லணும். இப்போ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு தெரியும். ஆக்சுவலா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். என்ன? ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்றது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். ஹை லெவல்ங்கிறது வந்து ப்ரோக்ராமர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறோம். இப்போ ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, ஜென்ரல் பர்பஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறது இந்த பைத்தானை வந்து ஒரு குறிப்பான இது டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இல்லாட்டின்னா வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இது ஸ்பெசிஃபிக்கானதுக்கு தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை. யூ கேன் ஹாப்பிலி இதை எங்கே வேணாலும் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், டேட்டா சயின்ஸ், அந்த மாதிரி எங்கே வேணாலும் இந்த பைத்தான் யூஸ் பண்ணலாம். அதனால தான் நம்ம இது வந்து ஜென்ரல் பர்பஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நார்மலாக இது பைத்தானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம், பைத்தானை யார் கண்டுபிடிச்சான்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அவர் பேர் வந்து குய்டோ வேன் ரோசம். எஸ் எஸ் யாரும் ரசம்னு ஏதாச்சும் சொல்லிடாதீங்க. குய்டோ வேன் ரோசம் இவர் தான் டெவலப் பண்ணார். இவர் எப்போ டெவலப் பண்ணார்னா 1989 இவர் டெவலப் பண்ணிட்டாரு. ஆனால் நான் பப்ளிஷ் பண்ணலை இல்லையா? அஃபிஷியலாக வந்து 1991 தான் இதை ரிலீஸ் பண்ணார். நீங்கள் கேட்கலாம் சடனா, இப்போ இவ்வளோ நாள் இது வந்து டெவலப் ஆனது வந்து 1989 இவர் டெவலப் பண்ணியிருக்காரு, 1991 இவர் பப்ளிஷ் பண்ணிட்டாரு, ஆனால் இவ்வளோ நாள் பாப்புலர் ஆகாமல் சடனாக 2019 ஏன் பாப்புலர் ஆச்சுன்னு கேட்கலாம். அதை நான் சொல்கிறேன். ஏன் இது பாப்புலர் ஆச்சுன்னா, அந்த நம்ம ஐடி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும், நம்மளால அதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இதில் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இருக்கும். இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஈஸியான லாங்குவேஜ் தேவைப்படுது. அதனால இந்த பைத்தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ரீசன்னால இதை வந்து பாப்புலர் ஆச்சுன்னு சொல்லணும்னா அதை நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். இது வந்து சிம்பிள் லாங்குவேஜ், உங்களுக்கே தெரியும், எக்ஸாம்பிள்ல நான் காமிச்சிருக்கேன். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு கண்டிப்பாக புரியுது இல்லை இந்த லாங்குவேஜ்? இது மட்டும் கிடையாது, உங்களுக்கான பெரிய கோடிங்கில் இருந்தாலும் அந்த இதை வந்து நம்ம பார்த்தாலே நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் வெரி லெஸ் கோட், இதை வந்து டெக்னிக்கலாக சொன்னோம்னா கன்சைல் கோட். என்னன்னா கோடிங் வந்து ரொம்ப கம்மியாக, அதோட லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு இது பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்டில் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க், டேட்டா சயின்ஸ், ஐஓடி, இது எல்லாத்துலேயுமே வந்து பைத்தான் தான் செம மாஸ் காமிச்சிட்டு இருக்கு. அதனால பைத்தான், அதாவது பைத்தான்ங்கிறது ரொம்ப ஒரு பாப்புலர் ஆனதுக்கான ரீசன் இந்த நாள் தான், வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து சொல்கிறேன். நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல உங்களுக்கு நான் டவுன்லோடிங் கொடுத்துருக்கேன். ஈவன் நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கூகுளில் நார்மலாக போயிட்டு பைத்தான் ஃபர்ஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் நார்மலாக டைப் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு இந்த கூகுள் சர்ச் காமிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பன் பண்ணீங்கன்னா இது வந்து பைத்தான் டவுன்லோடட் ஃபைல் காமிக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ அதனால் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. ஆனால் அந்த ஸ்க்ரீன் கேப்சர் எடுத்து வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ டவுன்லோட் பைத்தான் கொடுத்துட்டு அது டவுன்லோட் ஆனோடனே இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நம்ம நார்மலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பேஜ் வரும், சாரி இந்த பேஜ் வரும். இதில் ஆட் பைத்தான் 3.7 பேத்தர்ன் இருக்குது. நான் வந்து 3.7 யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் இப்போ இதை வந்து டிக் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கலாக என்விரான்மெண்ட் வேரியபிளில் போய் இதாகிக்கும், ஆட் ஆகிக்கும். ஆனால் அப்படி பண்ணாதீங்க, மேனுவலாக பண்ணணும்.
அது எப்படின்னா இன்ஸ்டால் நவ் கொடுத்து நம்ம நார்மலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோமோ நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணுறோங்கிற ஃபைல் பார்த்துருக்கோம். இந்த ஃபைல் பார்த்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே. ஓகேவா? அடுத்தது இன்ஸ்டால் கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும். அப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா பைத்தான்னு டைப் பண்ணால் இந்த எரர் வரும். பைத்தான் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் as an internal or external command. எதனால் வருதுன்னா நம்ம அந்த பாத் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிளில் சேவ் பண்ணல, அதனால. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கும். இதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நியூ கொடுத்து வேரியபிள் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் PATHன்னு டைப் பண்ணிக்கோங்க. வேரியபிள் வேல்யூ வந்து நீங்கள் அந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்து நான் சொன்னேன்ல, அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இது சேவ் ஆகிடும். அப்புறமா கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பைத்தான்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வரும். இந்த கன்சோலில் வந்து நீங்கள் பைத்தான் கோடெல்லாம் எழுதி ரன் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸிட் பண்ணும்போது எக்ஸிட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். இதில் நம்ம வேர்ஷன் மட்டும் பைத்தான் தெரியணும்னா பைத்தான் ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா பைத்தானோட வெர்ஷன் மட்டும் காமிக்கும். அது போக நீங்கள் இப்போ பைத்தானில் நிறைய அதோட இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பைத்தான் ஐஃபன் ஹெல்ப்னு கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற நிறையா கமெண்ட்ஸ் இருக்கும். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியலில் நான் உங்களுக்கு என்னென்ன எடுத்திருக்கிறேன்னா பைத்தானோட அஜெண்டா என்னென்ன எடுக்க போகிறேங்கிறதும், அப்புறம் இன்ட்ரொடக்ஷனில் பைத்தான்னா என்ன, ஹை லெவல்னா என்ன, ஜென்ரல் பர்பஸ் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது என்னன்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இது வந்து ஏன் திடீர்னு 2019 ஒரு பாப்புலர் ஆச்சுங்கிறது, எதனால் ரீசன்ங்கிறதும் சொல்லிட்டேன். அப்புறம் இது யார் கிரியேட் பண்ணார், எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, அப்புறம் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆனது எப்போ, எல்லாமே இந்த இதில் பார்த்துட்டோம். அப்புறம் பைத்தான் இன்ஸ்டாலேஷனும் நம்ம பார்த்தாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இதே இன்ட்ரோடக்ஷனை கொஞ்சம் ப்ரீஃபாக இது எப்படி ஈஸியாக இருக்குங்கிறத வேற இது கூட கம்பேர் பண்ணால், வேற லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணால் பைத்தான் எந்த அளவுக்கு ஈஸிங்கிறதையும் உங்களுக்கு இதை கூட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நான் உங்களுக்கு பைத்தானை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சேஞ்சஸோ இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.